சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, புதுவிதமான ஒரு அனுபவத்தை பெறுவீங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு முக்கியம், சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் வந்து என் தலையை விட ரொம்ப ஆழம் அந்த இடத்துக்குள்ள. அங்கே நீச்சல் தெரிஞ்சவங்களால நானும் போக ட்ரை பண்ணேன். ஆனால் நம்மளால் ஸ்விம் பண்ண முடியலை. ஏன்னா ஃபோர்ஸில் வந்து அப்படி நம்மளை வந்து தள்ளுது. அதனால் நம்ம 100 மீட்டர் தான் வந்திருக்கோமா? 200 மீட்டர், நீங்கள் 100 மீட்டர் வந்திருக்கீங்க. 500 மேடம் நடந்துருவீங்களா? நடந்துருவோம். வாங்க வாங்க, புது ஃபால்ஸை பார்க்கணுங்களா? சேஃப்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போகிறோம். கீழேயே ரோட்டில் அங்கங்கே யானை வந்து போன தடம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை தான். ஆனாலும் கேரளா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. 4:20 வரை ஓகேவாமா. அந்த ஒரு தாத்தாவும் பேரனுமே நடந்து வராங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் கிச்சன் நம்ம 2 பேரும் போயிடுவோமா? போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. வர்ற வழியெல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றேன். ரொம்ப தூரம் ஹோன்னு சத்தம் கேட்குதா? காடோட சவுண்டு கேட்குதா? நாங்கள் வைல்டுக்குள்ளே போகிறோம். வைல்டு காடு மாதிரி இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் காடு மாதிரி இருக்குதாம்மா. பிச்சு சொல்கிறேன். பேர்டிஸு, வண்டுகள் எல்லாத்தோட சவுண்டு ரீங்காரம் கேட்குதா? எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்கரையை தாண்டி கேரளா செக் போஸ்ட்டில் போய் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போது கிளம்பியிருக்கோம். அதை ஏன் கேட்குறீங்க? பார்த்த உடனே நான் அப்படி மேகண்டா மஞ்சுடா அப்படின்னு சொல்லி அப்படி துள்ளி குதிச்சேன்னு சொன்னால் அப்படி தான், உண்மையிலே துள்ளி தான் குதித்தேன். அந்தளவுக்கு நேராக நமக்கு முகத்துக்கு நேராக மழை மேகம் இருந்தது. அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. மழை மேகத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்குது. அது யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். அதை இங்கே அனுபவிக்கலாம். இயற்கையை நமக்கு கொஞ்சம் துரோகம் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ காஞ்சி இருந்துச்சு. இந்த கேரளா செக் போஸ்ட்டை தாண்டின உடனே அவ்வளோ ஒரு அருமை. இங்கே பாருங்கள், சைடில் ஒரு சின்னதாக குட்டியாக போகிற வழியில் ஒரு ஃபால்ஸு. அங்கே கொஞ்சம் பேர் நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேகம் இருக்கிறதுனால ரொம்ப இருட்டாக இருந்தது. பார்த்து தான் வண்டி ஓட்ட வேண்டியிருந்தது. இதை இறங்கி நின்று நமக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நிறைய வண்டிங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், ஹெட்லைட்டு போட்டுட்டு தான் எல்லா வண்டியுமே வருது. அங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், யானைகள் போகிற இடம்னு சொல்லி. நம்ம மேலே போன உடனே அங்கே ஒரு செக் போஸ்ட்லேயே நம்ம நிறுத்தியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து மழை நிறைய போயிடுறதுனால அங்கே விடலை. கோயிலுக்குன்னு சொல்லிட்டு வேணால் கொஞ்சம் பேர் போகிறாங்க. அங்கே போய் ஆற்றுல குளிக்கலான்னாலும் அங்கேயும் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கேயே நிறுத்திடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த அருவியில் குளித்தாலே அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி இல்லைங்க கேரளாக்காரங்க, மூளைக்காரங்க. எப்படின்னு சொல்லுங்கள், காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இங்கே விட்டால் எல்லோரும் இங்கேயே குளிச்சுருவோம். இதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு ஆறு இருக்கு மேலே, அதுலேயும் குளிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒரு டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆளுக்கு 50 ரூபா, வண்டிக்கு 75 ரூபா நம்மகிட்ட வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இப்போ பக்கம்னு தான் சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாக உள்ள போயாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு போயாச்சு. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கிறோம். பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப வழுக்குது. அப்படியே இது பிடிச்சி இப்படி சகதியாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, அங்கங்கே அந்த மர வேர்கள் போகுது. அது வழியாக வந்து என்னோடய கிச்சிக்குட்டி வந்து என்னை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அந்த மர வேர்கள் வந்து நமக்கு வந்து தாங்காக இருந்தது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே ரிஸ்கியான இடம். கொஞ்சம் வயசானவங்க வழுக்கி எதுவும் விழுந்துடக்கூடாது. அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கிறது நல்லது. ஆனால் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு இடமா இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு யாராவது ஒரு ஹெல்ப்போட, இந்த இப்போ எனக்கு என்னோடய கிச்சிக்குட்டி லவர் பாய் கூப்பிட்டு வர மாதிரி யாராவது பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பில் மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். ரொம்ப எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. போய் அதை ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரு சுகமான, மனதுக்கு இதமான. இங்கே பாருங்கள், ஒரு அண்ணா வந்து அவங்க அம்மா வந்து
அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு போனால் அது அவங்க அம்மாவை ரொம்ப கேர் பண்ணி கூட்டிகிட்டு போனார். கையை விடாமல் இடையில பிடிச்சி இப்படி வாமா அப்படி வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த அப்பாவும் கேர் எடுத்துக்கிட்டார். இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சா எல்லாருக்குமே சுகந்தாங்க. எந்த வயசுனாலும் சந்தோஷமாக இருக்கலாம். பாருங்கள், இந்த கப்பலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே பொறாமையாக தான் இருந்துச்சு. சந்தோஷம் கலந்த பொறாமை. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் குளிச்சுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேலே டிக்கெட் கொடுக்கறதில்ல, சேஃப்டி கருதி. 4:30 5 மணிக்கு மேலே யானை இறங்கும் இந்த வழியில். பொதுவாகவே யானை இறங்குத இடம் இது. நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். அதனால் 4:30க்கெலாம் கீழே போக சொல்லிடுறாங்க. வர்றவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்கே பாருங்கள், 1 2 இல்லைங்க 3 ஃபால்ஸ். இப்போ நம்ம போகிற வழியில் இந்த பக்கம் ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஃபால்ஸ் விழுகுது. அதில் ரொம்ப மேலே ஏற முடியாதவங்க சின்ன குழந்தைங்கள வச்சு இங்கே குளிக்கிறாங்க. நம்ம இங்கே குளிக்கலை. அதையும் தாண்டி மேலே போகிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகிறோம். இது ரொம்ப வழுக்குச்சு. இந்த இடம் ரொம்ப வழுக்குச்சு. அதனால் பார்த்து போக வேண்டியிருந்துச்சு. இந்த அண்ணா எல்லாம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது மனசுக்கு. இதுலேருந்து மேலே ஏறி போனோன்னா பாருங்கள், மேலே ஏறி போனோன்னே அவ்வளோ ஒரு அழகான வியூ பாயிண்ட் பாருங்கள். அந்த இடத்துல போய் நான் வீடியோ எடுக்க போனேன். என்னோடய அக்கா பையன், அதாவது என்னோடய மூத்த பிள்ளை ராசும் மருமகள் எல்லாம் சத்தம் போட்டாங்க, அங்கே போகாதீங்க வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ஒரு ஆசை, பார்த்திங்களா, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அங்கே போய் வீடியோ எடுப்போமா, இங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணுவோமான் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் விடலை. அவங்க பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த ஸ்பாட்டு. பாருங்கள், நல்லா மணலில் சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே சேஃப்டி தான். இந்த இடத்துல விளையாட விடலாம். சின்ன குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு என் தலையை விட ரொம்ப ஆழம் அந்த இடத்துக்குள்ள. அங்கே நீச்சல் தெரிஞ்சவங்களால நானும் போக ட்ரை பண்ணேன். ஆனால் நம்மளால் ஸ்விம் பண்ண முடியலை. ஏன்னா ஃபோர்ஸில் அப்படி நம்மளை தள்ளுது. அதனால் கண்டிப்பாக யார் வந்தீங்கனாலும் ஜென்ஸே கொஞ்சம் அந்த வழியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படத்தான் செய்தாங்க. ஏன்னா அவங்களால ஸ்விம் பண்ண முடியல. ஸ்விம் பண்ணி அங்கே ஃபால்ஸுக்கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஸில் அவங்கள பிடிச்சி தள்ளுது. அப்போ பாறையில் போய் நம்ம தலையை ஏதாச்சும் இடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். நீச்சல் தெரிஞ்சவங்கனாலும் யாருனாலும் பத்திரமா வரணும். இந்த பாருங்கள், இந்த பக்கமாக மெதுவாக லேடிஸ் எல்லாம் அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டே இறங்கணும். ஒரு சைடாக இறங்கிட்டு உள்ளே போகணுன்னு நினைக்கக்கூடாது. அவங்க 2 பேர் ஏறி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உறவுக்காரங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. கொண்டு போய் மேலே தூக்கி விட்டாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கீழே விழுந்தால் தலைகளாக அடிப்படை சான்ஸ் இருக்குது. கால் கை உரசும். அதனால் பெரும்பாலும் அங்கே போய் ஏறி நின்று குளிக்கணும்னு லேடிஸ் ஆசைப்படாதீங்க. நானும் போக ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ரொம்ப தள்ளுது தண்ணி. நம்ம அது எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு போகலை. ஜென்ஸே பாருங்கள், கொஞ்சம் அங்கே தள்ளி நின்று தான் குளிச்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. பாருங்களேன், அப்படியே தண்ணியோட அழகு பாருங்கள். இந்த ஃபேமிலி ரொம்ப நேரமாக நின்று குளிச்சிட்டு இருந்தாங்க. யாருக்கும் வழியும் விடலை. அது வேறு விஷயம். ஏன்னா புது இடங்களில் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் நானுமே அவங்க இறங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் எப்படியும் போகலான்னு தான் நினச்சேன். அவங்க இறங்கலை. இருந்தாலும் நம்ம மனசில் ஆசையெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு சும்மா அந்த கீழே இருக்க தண்ணியில் குளித்து என்ஜாய் பண்ணோம். அதுவும் ஒரு நல்லா தான் இருந்துச்சு. நல்ல புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்க அனுபவிக்கணும்னு விட்டாச்சு. இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணாங்க உள்ளே போக முடியுமான்னு. ஆனால் நான் அவங்ககிட்டையும் சொன்னேன், உள்ளே இறங்காதீங்க. உள்ளே இறங்குனாலும் அந்த பாறையை ஒட்டியே நின்று அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு குளிச்சுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் அங்கேயே குளிக்க வைக்கலாம் குழந்தைகளெல்லாம். போகிற பாதையும் எப்படி சொல்கிறது, மேலே ஏறி போகிற பாதையும் ரொம்ப ரிஸ்கியான கொஞ்சம் சேஃப்டிலெஸ் பாதை தான். ஆனாலும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இடம் நல்ல சேஃப்டியான இடம் தான், விடலாம். அதையும் தாண்டி மேலே பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி கொட்டுது பாருங்கள். ஐயோ, பால் அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்குதா, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அந்த தண்ணி. என்ன தான் சொல்லுங்க, ஆனால் நம்ம குற்றாலத்தை அடிச்சிக்க முடியாது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டில் இல்லை, கம்மியாக தான் விழுகுது ஹைட்டான. ஆனால் இங்கே எல்லாம் நிறைய ஜென்ஸு
குளிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபுல்லாக வந்து ஜென்ஸ் தான். ஏன்னா மேலே கொஞ்சம் லேடிஸ் ஏறி வர முடியலைன்னா என்னென்னு தெரியல. இங்கே ஃபுல்லாமே ஜென்ஸ் தான் இருந்தாங்க. 1-2 லேடிஸ் இருந்தாங்க. அது அவங்க ஃபேமிலி ஜென்ஸுங்களாக இருக்கும். அதனால அவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இதுக்குள்ளே போய் குளிக்க போகலை. அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபால்ஸ்லேயே குளித்தோம். அது நல்லாவே இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், தண்ணியை பாருங்கள். அப்படி இதெல்லாம் அவங்க கலக்கி விட்டதுனால அப்படி இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளெல்லாம் நடக்கிறாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. ஆனால் ரொம்ப பியூராகவே இருக்குது. ரொம்ப நல்ல தண்ணியாகவும் இருக்குது. முடிஞ்சால் இங்கே ஒருக்க வந்துட்டு போங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். குற்றாலம் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கும்பாவுருட்டி அருவி அது வேறு மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நமக்கு வந்து ட்ராக்கிங் போகிற ஃபீலிங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஏறி நடந்து வர வேண்டியது இருந்துச்சு. 2 பக்கமும் பச்சை பசேல்னு உள்ள காடு, அடர்ந்த வனம். ஆனால் மனசுக்குள்ளே கொஞ்சம் திக்குன்னு அடிச்சிக்கும். ஏன்னா யானை, அந்த இடம் ஃபுல்லாக யானை இறங்குத வழி, யானை நிறைய இருக்கிற இடம். நல்லா பார்த்து வாங்க. வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு சேஃப்டியாக வாங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம், நம்மளோட லைஃபும் முக்கியம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், அங்கங்கே இந்த பாறைகளே நமக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. இயற்கை எவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்குங்க பாருங்க. வணக்கம், பாய் பாய்.